ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நேற்றுக்கு ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும் போதே வந்து சாரதாமா முடியாது, கூப்பிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ காவேரி என்ன நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ரெக்னென்சி தான் ரிவீல் பண்ணுறதுக்காக விஜய் வராரு. பட் ஆனால் காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டுருக்க மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம், ஸோ ரிவீல் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ ரிவீல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ராக்குக்கு அப்புறம் தான் வந்து பசுபதி அவங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா, விஜய் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்போ ஒரு சரியான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு இல்லையா பசுபதிக்கு. ஸோ அந்த சீனில் காவேரி இல்லை அப்படிங்கிறப்ப காவேரி அங்கே போகலாம், அவங்க வந்து அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஒரு காஸ்டியூம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு காஸ்டியூமே விஜய் காவேரி வீட்டு காஸ்டியூம் தான், காவேரி வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல விஜய் சொல்ல வரதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணி காவேரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி யாராவது நீ வந்தீங்கன்னா அவங்க வந்து உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, போக மாட்டாங்க. பிகாஸ் வெனிலாக்கே அவங்க போகாதப்போ பாட்டிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வெனிலாக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டே விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செம்ம ஃபீல் பண்ணார். இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலுமே நான் தேடி கண்டுபிடிப்பேன், ஸோ நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு எவ்வளவோ வந்து அவளோட ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பாட்டி சொல்லும்போது நீங்கள் ஏன் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, அது உங்கள் பேரங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்துருக்கலாம். பட் அது நம்ம அதெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி டீம் பண்ணுவாங்களா. காவேரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரியாக படிஞ்சு போகிற மாதிரியும் பசுபதிக்கிட்ட மட்டும் போல்டாக காமிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் போல்டாக மூவ் பண்ணுற மாதிரி காமிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. என்ன நடக்குதோ இல்லையோ, பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்குக்கு ஒரு என் கார்டு போட்டு ஒரு ப்ரெக்னன்சி ரிவீல் கொண்டு நல்லா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ராக்குக்கு ஆரம்பத்துக்கு காரணமே வந்து ப்ரெக்னன்சி ரிவீல் தான் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாட்டி சித்தி எல்லாருமே சொல்கிறது காரணம் இன்னும் அவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணால் அவங்க இன்னொரு பொண்ணு மூலிமா வந்து பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து காவேரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சால் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன பண்ண போகிறாரு, இப்போ காவேரி வந்து சொல்ல விடாமல் தடுத்துருவாங்க. ஸோ விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு கெஸ்ஸுமே பண்ண முடியல. நம்மளுக்கு பிடிஎஸும் எதுவும் கிடைக்கல. இது வரைக்கும் தான் அவங்க ஷூட்டுமே பண்ணியிருந்தாங்க. பசுபதி வர சம்பவம் ஒன்று காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட், நாளைக்கு கிடையாது மண்டேலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை நாளைக்கே ஷூட் ஸ்டார்ட் ஆகுதா நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நமக்கு ஏதாவது பிடிஎஸ் கிடைச்சா நமக்கு ஒரு கெஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.